Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I am so fine and good. Today வந்து பார்த்தீங்கன்னா day 75 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி போயிருக்கு? நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? தயவுசெய்து கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. டுடே டாபிக் உள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா நேற்று முழுக்க அவுட் சைடில் தான் இருந்தேன். நிறைய பிஸியான ஷெடியூல், என்னது பிஸியான ஷெடியூலாக இருந்தாலுமே மைண்ட்ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருந்தீங்க. எது மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம், எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணி சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண வச்சு ஹைடில் வெயிட்டுக்கு ரீச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மைண்ட் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வீடியோ இதுக்கு மேலே ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். இந்த வீடியோ டே டைமில் தான் கிடைக்கும். அதே மாதிரி நாளையிலேருந்து டே டைமில் தான் வீடியோ வரும். என்ன டைம்னு மட்டும் சொல்ல முடியல. ஏன்னா வீடியோ அந்த டைம் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட்லேயே இருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நான் பண்ணேன். நீங்கள் அதை மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸில் எந்த ஸ்ட்ரகிள்ஸுமே வராது. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், வெளியில் போனோன்னே கம்முன்னு வர வேண்டி தானே, எதுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன்னு. ஆக்சுவலி வெளியில் போனதுக்கப்புறம் பண்ண மிஸ்டேக் இல்லைங்க, போகும்போதே பண்ண மிஸ்டேக்கு. என்ன மிஸ்டேக்னா, எனக்கு ஆல்ரெடி வெளியில் போகிறோன்னு தெரியும். அதனால் மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டு இருக்கிற ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா 3 வேளையில் எப்போ போனாலும் சரி, உங்களை வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஃபுட் இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கேலரிஸ் வந்து எடுத்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கேலரி வந்து டபுள் மடங்காக வந்து கவுண்ட் ஆகும். இதே நீங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டாலோ, ஒரு வேளை நீங்கள் நல்லா அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கூட பெருசாக கேலரி வந்து கவுண்ட் ஆகாது, சரிங்களா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். எப்போதுமே வந்து வாட்டர் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக வச்சுப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பார்ட்டு, லஞ்சு, டின்னர் ஆர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து இந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் இதை மாதிரி கவுண்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். பெர் டேக்கு 4 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். பட் நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங்க்கு வந்து காலையில் ஏஞ்சதுலேருந்து 11 மணி வரையும் ஒரு பார்ட் எனக்கு கவுண்ட்டு. பட் நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9 o'clock என்னோடய வாட்டர் இன்டேக் ஷெடியூலை வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கல. தண்ணி அதுக்கப்புறம் குடித்தா ரெஸ்ட் ரூம் போகிற ப்ராப்ளம் வரும், அதனால தண்ணி குடிக்காமையே இருந்தேன். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, தண்ணி பாட்டிலே எடுத்துட்டும் போகல. அட்லீஸ்ட் வந்து தண்ணி கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு உங்களால் ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னையும் நான் சொல்லுவேன் இல்லையா 250 ml குடிப்பேன்ட்டு, வெளியிலலாம் போகும்போது சும்மா ஒரு வாய் மட்டும் குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் வந்து வராது, சரிங்களா? அந்த நீர் சத்து வந்து இழுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வராது. அந்த நீர் சத்துலாம் போக நம்ம உடம்புலேருந்து வர யூரின் தான் வந்து மிச்ச பேலன்ஸ்டு தண்ணி வரது. பட் நம்ம கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிற ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இருக்காது. பட் அந்த இடத்துலையும் தண்ணி குடிக்கிறதுக்கான சுச்சுவேஷனும் எனக்கு அமையல. தண்ணி கூட குடிக்க முடியாத இடத்துல போய் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னடா பண்ணுறதுனே தெரியல. பார்த்தா டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு. எனக்கு 11 மணி வரையுமே ஷெடியூல்ஸ், அது வரையுமே ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா ரெகுலராக 11 மணி வரையும் தண்ணி வந்து நல்லா குடிச்சு முடிச்சிருவேனா. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷெடியூல்ஸில் தானே கவுண்ட் ஆகும். அது 11 மணி வரையுமே நான் தண்ணி குடிக்கலையா. 9 o'clockலேருந்து 11 மணி வரையுமே ஃப்ரீ ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் தண்ணியை குடிக்காமல் இருந்தேன். ஆஃப்டர்நூனும் தண்ணி குடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டு ஃபுல்லாக தண்ணி குடிக்கலங்கோ. ஒரு மாதிரி டயர்டாகிட்டேன். தூக்கமாக வருது. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, மயக்கமாக வர மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கேருந்து அந்த இடத்த விட்டும் என்னால் நவர முடியல. சரி அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணேன். சரி, கிளம்பியாச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வர வழியில் ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனேயோ இல்லை வெளியிலையோ போயிட்டு தயவு செய்து எடுத்த உடனே கூல்ட்ரிங்க்ஸு, நிறைய ஐஸ் போட்டு ஜூஸ் இல்லை தண்ணி இதை மாதிரிலாம் சாப்பிட்றாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நீங்கள் வந்து பொறுமையாக நார்மல் வாட்டர் இருக்குங்க இல்லையா, நார்மல் வாட்டர், அந்த நார்மல் வாட்டர் மட்டும் குடிங்க. கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகிற வரை குடிங்க. வயிறு ஃபுல்லாகிடும், நம்மளால் சாப்பிட முடியாது, ஜூஸ் குடிக்க முடியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் தண்ணி குடிக்காமல் ஜூஸோ இல்லை வேறு ஏதோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகுனா தலைவலியில் கொண்டு போய் விட்டுரும், இல்லைனா சளி பிடிக்கும். எனக்கு அது மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னோடய டீனேஜ் ஏஜஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வெயிலெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் நல்லா ஐஸ் வாட்டராக எடுத்து குடிச்சு கோல்டு வரும்.
பட் இப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம்னா தலைவலி வர ஆரம்பிக்குது. நேத்தி அது மாதிரி ஜூஸ் குடித்தனால தலைவலி வந்துருச்சு எனக்கு. நான் அதை யோசிக்காமல் டக்குன்னு சடன்னு குடிச்சிட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், சரி எதுவும் பண்ணாதுன்னு நினச்சேன். பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரீல்ஸ் போட்டிருப்பேன், அதெல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போட்டுட்டு முடித்தேன், எனக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிது. சரி முடிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஈவினிங் ஆச்சு, சரியே ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா, அந்த ஒத்தடம்லாம் கொடுத்து பார்த்தேன், ஒன்றுமே செட்டே ஆகலை. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் வந்து இதை மாதிரி உங்களுக்கு வெயிலில் போய்ட்டு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டருலேருந்து 3/4 லிட்டரு தண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிங்க. நல்லா அந்த தண்ணியை ஒட்டுக்கா ஒரேடியாக ஃபுல்லாக குடிக்க முடியாது. வச்சு சீக்கிரமாக வந்து உங்களோட ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணியை குடித்து முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா தண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய குடிக்க ஆரம்பிக்கும். அப்போ குடிக்க ஆரம்பிக்கும் போது தலைவலியெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இது கூட அந்த ஒத்தடம் தலைக்கில் அந்த வந்து ஒரு சட்டியை வச்சுக்கிங்க. அந்த சட்டியில் வந்து ஒரு டவலை போட்டு ஒத்தி வெறும் சட்டியை வச்சு சூடு பண்ணி தொட்டு உங்கள் தலையில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும். அப்புறம் எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. தண்ணி இன்டேக்லாம் எடுக்க தான் குறைய ஆரம்பிச்சிது. இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்தனால என்னால் ஒன்றுமே நேற்று பண்ண முடியல சீக்கிரமாகவே. அப்புறம் இன்னொரு ரீசனும் இருக்குது. நேற்று லஞ்சும் லேட்டாக தான் சாப்பிட்டேன்னா 2 o'clock மேலே தான் சாப்பிட்டனால கூட இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் டின்னருக்கு சீக்கிரமாக சாப்பிட்டேன். ஒரு 6 o'clock சாப்பிட்டும் பார்த்தேன், சரிப்பட்டுற மாதிரியே தெரியல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் எதுவும் செய்வேனா, போயிட்டு ரெஸ்ட் எடு. பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, தலை வலிக்குது அப்படின்னா எந்த ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாமல் அமைதியாக போயிட்டு ஒரு இடத்துல படுத்துருங்க. படுத்துட்டு தூங்கி ஏஞ்சிங்க அப்படின்னாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? வெளியில் போகும்போது தண்ணி கொண்டு போங்க. ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக குடிங்க. ரொம்ப நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு குடிக்காமல் இருந்தீங்கன்னா இதை மாதிரியான தலைவலி ப்ராப்ளம் வரும். இல்லைனா இது மாதிரி திடீர்னு ஐஸ் வாட்டர் அதெல்லாம் குடிக்கும்போது கோல்டில் கொண்டு போய் விடுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். சரிங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேற்று இது மாதிரி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தண்ணி குடிக்காதனால. இதனாலேயே வந்து இதுக்காக தான் எல்லாருமே யோசிக்கிறது, நிறையா தண்ணி குடிக்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும், இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னால தான் வெயிட் லாஸ் யோசிக்கிறீங்க. ஒன்ஸ் தயவுசெய்து கொஞ்ச நாள் ஒரு 3 month ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட ரொட்டீன் டேஸ் மாதிரியே போயிட்டு ஓவராக ஜங்க் ஃபுட் எடுக்காமல் அப்பப்போ டயட் அண்ட் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சமாளித்து நம்மளால் கொண்டு வர முடியும். சரிங்களா? பட் வெளியில் போகும்போது தண்ணீர் இல்லைனா இளநீர் இதை மாதிரி, இப்போ சம்மர் சீசன் வேறு வருது, தர்பூசணி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வெளியில் கிடைக்கும், அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நம்மளோட பாடி வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகாது, ஓரளவுக்கு வந்து நீர் சத்து இருக்கும். நான் நேற்று சுத்தமாக எதுவுமே இன்டேக் பண்ணாதனால தான் எனக்கு அப்படி ஆனது. இது மாதிரியான மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க, ஆனாலுமே வந்து வெயிட் அதிகமாக காட்டும், இல்லைன்னா வெயிட் குறையாமையே இருந்திருக்கும். தண்ணி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, வாட்டர் குடிக்கலைன்னா கூட இது வந்து வெயிட் குறையாதா அப்படின்னு வந்து வெயிட் போடுமான்னு கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் வாட்டர் குடிக்கலைன்னா வெயிட்டும் குறையாது, வெயிட்டும் அதிகமாகவும் காட்டும். சம்டைம்ஸ் இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருங்கிறது வித் ப்ரூஃப் இது தான். சரிங்களா? டுடே மார்னிங்லேருந்து என்னோடய டயட் என்ன ஃபாலோ பண்ணேன்னு இந்த குட்டி பையனை பாருங்கள். காலைல ஏஞ்சோனையும் உளுந்த வடை சாருக்கு எனக்கு பயங்கர கிரேவிங்ஸாக இருந்துச்சு. உளுந்த வடை சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் சாப்பிடலை. இவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இந்தா வேணுமான்னு காட்டிக்கிட்டே இருந்தான். ஆனாலும் நான் அதை வந்து சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பனானா வாங்கிட்டு வந்தோம். வர வழியிலேயே ஒரு சீப்பில் வந்து 3 பனானா டேமேஜ் ஆகிடுச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ண வேணானே 3 பனானா, ஒரு எக்கு, ஸ்கிம்மடு மில்க் வந்து சின்ன கிளாஸ் ஒரு 100 ml தான் இருக்கும், அது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இப்படி எடுத்துக்கும் போது ரொம்ப நேரம் பசிக்காது. அதனால தான் 2 மணி வரையும் சாப்பிடாம இருந்து எனக்கு பசி எடுக்கவே இல்லை. நல்லா கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். வாங்க லஞ்ச் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து 250 ml வாட்டர் ஃபஸ்ட்டு குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 பவுலில் லெமன் ரைஸு ப்ளஸ் வந்து கேரட் பொரியல், 250 ml வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தோடனையுமே தண்ணி எல்லாமே நார்மலாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே 4 liter வாட்டர் வந்து தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சீசனில் வெயிட் லாஸ் வந்து நல்லா குயிக்காக நடக்கும். இந்த சம்மர் சீசனை விட்டுறாதீங்க சரிங்களா. ஓகே, டின்னர் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. கிட்டத்தட்ட பொங்கல்லேருந்து வந்து நம்ம வந்து காஃபி பிஸ்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி போட்டிருந்தேன். எல்லாத்தையுமே நான் இன்னையோட வந்து கட் பண்ணிட்டேன். இன்னையிலேருந்து கரெக்டாக 3 டேஸ்க்கு வந்து ப்ராப்பராக டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பொங்கல்லேருந்து இது வரையுமே ஜங்க் ஃபுட்டாகவே சாப்பிட்டு வெயிட் போட்டு வச்சுருக்கேன். அந்த டெம்ப்ரவரியாக ஒரு வெயிட் 66 கிலோலேருந்து டெம்ப்ரவரியாக ஒரு வெயிட் வந்து ஏறி இருக்குது. அந்த வெயிட்டை 3 டேஸில் குறைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஃபுட்டை வச்சே குறைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதனால் அந்த ரிசல்ட் வந்து சாட்டர்டே இல்லை சண்டே அந்த வீடியோ வரும். அந்த அன்னைக்கு போடுற எக்ஸசைஸ் வீடியோவில் வந்து வரும். அதனால் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ்க்கு வரும். டின்னர் இயர்லியாகவே எடுத்துக்கிட்டேன். 6-6:30 மணிக்குள்ளேயே சாப்பிட்டுட்டேன். 2 தோசை ப்ளஸ் வந்து கார சட்னி எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய் பாய், டேக் கேர்.